ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புளிப்பு வடை. இந்த வடைக்கு நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்டிகை காலங்களில் வீட்டில் விசேஷம்னா என்ன வடை செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வடையை உடனே செஞ்சிடலாம். மாவை அரைச்ச உடனே நம்ம இதை வடையை செஞ்சிடலாம். இந்த வடையை எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? புளிப்பு வடைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த அழாக்கில் ஒரு அழாக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இங்கே ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய், வெல்லம் கொஞ்சோண்டு, தேங்காய் துருவல் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிக்கிட்டு வர போகிறோம். முதல்ல புளி, வெல்லம், தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வரணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். மிக்சியில் நிறைய தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வடை தட்டுற மாதிரி. நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக இப்படி அரிசி மாவு இப்படி மேலாவில் லேசாக கலந்து விட்டுட்டு பிசைஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக போயிடும். அதுக்காக ரொம்பவும் தனியாக அரைச்சிட்டு நிறைய அரிசி மாவு கலந்தோம்னா வடையோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சாதாரண குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நம்ம வறுத்தும் போட்டுக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா சாப்பிட கஷ்டம்னா இந்த கடலைப்பருப்பை நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் கலந்து விட்டு சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களாம் இந்த மாதிரி சாப்பிட ஆசைப்படுறதுனால நான் இப்போ இந்த மாதிரி வறுத்தே போட்டுறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பெருங்காயம், இது அப்படியே இந்த மாவு கலையில் கொட்டி கலந்துக்கணும். அப்படிடுவோம். சூடாக இருக்கும். சூடாகின பிறகு கலந்து விட்டுப்போம். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ அதை ஒரே மாதிரி வடைப்பட முடியும். இவ்வளோ பெருசு போதும். இப்போ நம்ம இந்த கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். கொஞ்சம் மொத்தமாகவே தட்டி போடணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ தட்டின வடையை அப்படியே இப்படி எடுத்து அதில் போட்டுரும். திருப்பிட்டுக்கலாம். சத்தம் அடங்கணுன்னு எடுத்துருவோம். புளிப்போட ரெடி. பருப்பு சேர்க்காம உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே மாவை நைஸாக அரைச்சிட்டோம்னா அப்படியே தோசையை ஊற்றிடலாம். காரம் தோசைன்னு அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வடைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த புளிப்போட பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.